வாஸ்து ரீதியாக வேர்ல்டுலேயே யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமி மாணவர்களுக்கு இன்னைக்கு நம்ம செய்கிறோம். என்னன்னா எக்ஸாம் வைக்கிறோம். வாஸ்துனா என்னன்ற ஒரு முழுமையை என் மாணவர்களுக்கு பாடமாக எடுத்து அது ப்ராக்டிக்கலாக நடத்தி இன்னைக்கு எக்ஸாம் வச்சிருக்கேன். பிஎம்கே வாஸ்து அகாடமி மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஈசானியத்தில் ஏன் படிக்கட்டு வருது, வந்தா என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும், ஈசானியத்து படிக்கட்டில் இருக்கக்கூடிய நன்மைகளும் கூட எங்க மாணவர்களுக்கு தெரியும். அவர்களுடைய வாழ்க்கையில மேல போறதுக்கு இல்லை, அவர்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையில மேல போறதுக்கு உண்டான பாடத்தை எழுத போறாங்க. இவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ, எந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்லா தெரியுதோ, இவர்களால பல குடும்பம் நல்லா இருக்க போகுது. லெப்ட்ல ஒரு சர்ச் இருக்கு, இதுக்கு என்ன வாஸ்து சொல்லுவீங்க? என் மாணவர் சொல்லுவான், ஏன் இந்த இடத்துல சர்ச்சை வந்தது, ஏன் இந்த சர்ச்சில் ரைட்ல வந்திருக்கலாமே, ஏன் இந்த இடத்துல கோவில் வந்திருக்கலாமே, இந்த இடத்துல மசூதி வந்திருக்கலாமே, ஏன் இந்த இடத்துல சர்ச்சை வந்ததுன்னா. அந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க, அந்த எக்ஸாம்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆனால் நல்லா எழுதியிருக்கோம், எல்லாருமே நல்லா எழுதியிருக்கோம். சார் ரிவிஷனும் நேற்று வச்சார், அதுலேயே எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது எப்படிலாம் இருக்கும்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஒரு மிக்சட் எமோஷன்ஸாக இருக்குது எங்களுக்கு. ஒரு மாதிரி நாங்கள் குழந்தையான ஒரு ஃபீல் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்கிறதுனால. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு வித்தியாசமான பதில் எழுத வேண்டியதாக இருக்குது. இதில் ஆழமாக போக வேண்டியதாக இருக்குது. போகும்போது இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. யூனிவர்சிட்டி லெவலில் எப்படி எக்ஸாம்ஸ் நடக்குமோ அதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டக்ட் பண்ணாங்க. கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது? முதல்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் சார், அருமையாக பண்ணீங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாஸ்து ரீதியாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை, வேர்ல்டுலேயே யாரும் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமி மாணவர்களுக்கு இன்னைக்கு நம்ம செய்கிறோம். என்னென்னா எக்ஸாம் வைக்கிறோம். வாஸ்துக்கு எக்ஸாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, இது வந்து ஒரு வாழ்க்கை கல்வி. ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா அது வாஸ்து தான். முதல்ல வாஸ்துக்குள்ளே தான் ஜோதிடம், ஜோதிடத்துக்குள்ளே தான் எண்கணிதம். அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் வாஸ்து. நம்ம வாஸ்துவில் மட்டும் சரியான புரிதல் இருந்ததுன்னா நம்மளுடைய தலைமுறையே நல்லா வாழ்ந்துடும். இதுதான் உண்மை. அதனால் நம்மளுடைய மாணவர்களுக்கு சும்மா சொல்லி கொடுத்து அனுப்பாமல், அதாவது மீன் பிடிச்சி கொடுக்காம மீன் பிடிக்கிற வித்தையை கற்றுக் கொடுத்து என் கண் எதிர்க்கே அவங்க மீனை பிடிச்சி காட்டணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வைக்கக்கூடிய இந்த பரீட்சை என்னென்னா, வாஸ்துவில் என்னுடைய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது, அவங்க ஒரு இடத்துக்கு போனால் எந்த அளவுக்கு பலன் சொல்லுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுற தவறுகளை எந்த அளவுக்கு அவங்க மாற்றுவாங்க, எந்த அளவுக்கு அவங்க அடுத்த கட்டத்துக்கு இந்த வாஸ்துவில் பயணிக்க முடியும், இன்னும் நம்ம எவ்வளோ மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் முன்வைத்து இந்த எக்ஸாமை வந்து இப்போது நடத்த போகிறோம். ஹால் டிக்கெட் கொடுத்து எக்ஸாம் டியூட்டி ஸ்டாஃபை ரூமுக்கு போட்டு இதுவரைக்கும் உலகத்தில் யாரும் செய்திராத ஒரு வாஸ்து பரீட்சையை இந்த பிஎம்கே வாஸ்து அகாடமி மாணவர்களுக்கு பிஎம்கே வாஸ்து அகாடமி இன்னைக்கு செய்ய போகுது. அந்த பயணத்தை நோக்கி தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். சும்மா வாஸ்துனா பிரமிட் வைக்கலாம், கருங்காலி போடலாம் அப்படிலாம் இல்லாமல் வாஸ்துனா என்னன்ற ஒரு முழுமையை என் மாணவர்களுக்கு பாடமாக எடுத்து அது ப்ராக்டிக்கலாக நடத்தி இன்றைக்கி எக்ஸாம் வச்சுருக்கேன். சும்மா நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பொது தளத்தில் பரவிட்டு இருக்கு. வாஸ்துனா வந்து ஈசானியத்தில் படிக்கட்டு இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் பிஎம்கே வாஸ்து அகாடமி மாணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஈசானியத்தில் ஏன் படிக்கட்டு வருது, வந்தால் என்ன நடக்கும், வரலன்னா என்ன நடக்கும், ஈசானியத்து படிக்கட்டில் இருக்கக்கூடிய நன்மைகளும் கூட எங்கள் மாணவர்களுக்கு தெரியும். ஈசானியத்தில் படிக்கட்டு இருந்தால் எல்லாருமே தீமைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் கெட்டதில் இருக்கக்கூடிய நன்மை அந்த லெவலுக்கு என்னுடைய மாணவர்களுக்கு புரிதலை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். இப்போ நம்ம ஒரு சாலையில் போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே பாருங்கள், இப்போது இந்த வலது பக்கம் ஒரு ரோடு வருது இல்லையா? இப்போ இந்த வலது பக்கம் ரோடு என்ன சொல்லுது, ஒரு தெருக்குத்தை சுட்டி காட்டுது. அப்போது நம்ம போகிற வழியில் இருக்கக்கூடிய கடைகள், வீடுகள், இதை பற்றி கூட ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை என் மாணவர்களுக்கு ஏற்படுத்த முடியும். இந்த பரீட்சை என்பது
எப்போவுமே பரீட்சைனா நம்ம ஸ்கூல் போவோம், படிப்போம், பரீட்சையில் நல்லா எழுதுனா நம்ம அடுத்த லெவலுக்கு மேலே போவோம். ஆனால் இந்த வாஸ்து எக்ஸாம் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கு இல்லை, அவர்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கையில் மேலே போகிறதுக்கு உண்டான பாடத்தை எழுத போகிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோ, எந்த அளவுக்கு இவங்களுக்கு நல்லா தெரியுதோ, இவர்களால் பல குடும்பம் நல்லா இருக்க போகுது. எப்பவுமே ஒரு கலையை வளரக்கூடாது, மற்றவங்க வளரக்கூடாது, தனக்கு தெரிஞ்ச சூட்சமாக வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சி நிறைய பேர் நிறைய கலையை மறைத்து வைத்து கொண்டு சரியாக சொல்லித்தராமல் இருக்காங்க. ஆனால் பிஎம்கே வாஸ்து அகாடமியில் மட்டும்தான் அனைவருக்கும் சரிசமமாக நாம் இந்த கலையை கொடுத்து அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு இதை கொண்டு போகிறோம். இப்போது வாஸ்துனா என்ன அப்படின்றத வாஸ்து ஜாம்பவான்கள் முன்னிலையில் ஒரு நீங்கள் மீட்டிங் வச்சா கூட என் மாணவர்கள் கேட்குற கேள்விக்கு வாஸ்து நிபுணரால் பதில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் அந்த கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்போ இது ஒரு காடு, இது ஒரு தைலந்தோப்பு காடுன்னு வச்சுக்கிங்களேன். இந்த காட்டுக்கு என்ன வாஸ்து சொல்லுவீங்க? என் மாணவர் சொல்லுவான். மேலே ஒரு நெய்வேலி கம்பம் போகுது, இதுக்கு என்ன வாஸ்து சொல்லுவீங்க? என் மாணவர் சொல்லுவான். லெஃப்டில் ஒரு சர்ச்சு இருக்குது, இதுக்கு என்ன வாஸ்து சொல்லுவீங்க? என் மாணவர் சொல்லுவான். ஏன் இந்த இடத்துல சர்ச்சு வந்தது? ஏன் இந்த சர்ச்சில் ரைட்டில் வந்திருக்கலாமே? ஏன் இந்த இடத்துல கோவில் வந்திருக்கலாமே? இந்த இடத்துல மசூதி வந்திருக்கலாமே? ஏன் இந்த இடத்துல சர்ச்சு வந்ததுன்னா இந்த இடத்துல வடக்கில் ஓடுது, அதனால இந்த இடத்துல சர்ச்சு வருது. அப்போது வாஸ்து எவ்வளோ தூரம் நுணுக்கமாக நம்மளை கூட ட்ராவல் ஆகுதுன்றதை என் மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த எக்ஸாம் முடிஞ்சது, சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன்லாம் வைக்க போகிறோம். எக்ஸாம் எழுதுகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அபோவ் 50-60 ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் தான். எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த எக்ஸாம் என்பது ஒரு பெரிய புரட்சியை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் ஏற்படுத்த போகுது. கூடிய விரைவில் வெளிநாடுகளிலும் இந்த வாஸ்து அகாடமி சார்பாக பல பரீட்சைகள் நடத்தப்படும். எக்ஸாமுக்கு டைம் ஆயிடுச்சு, ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணணும். அவசரமாக போயிட்டுருக்கேன். மீண்டும் அடுத்த எக்ஸாமில் நான் சந்திப்போம். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே நம்ம வந்துட்டு ஒரு கோயிலை பற்றி பேசுவோம், ஒரு கோயிலுக்கு வெளியில் நின்று பேசுவோம், அந்த தெய்வத்தை பற்றி பேசுவோம், இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கோம். வாழ்க்கைக்கு ஒரு பரிச்சயம் இங்கே நடக்குது. அது என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்கே வாஸ்து அகாடமி நிறுவனர் திரு சம்பத் சார் வந்துட்டு இங்கே அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இத்தனை வருஷமாக நம்ம கிளாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான எக்ஸாம் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வாஸ்துவில் கண்டக்ட் பண்ணுறாரு. அந்த எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த எக்ஸாமில் என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜில் பேர், உங்களுடைய ஃபோன் நம்பரு, நீங்கள் எந்த பேட்ச் இது கேட்டிருப்போம். நீங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஒன் வேர்டுக்கு வந்து டிக் அடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரையும் சேர்த்து ஆன்சர் பேப்பரில் பின் பண்ணுற மாதிரி வரும். பின்னிங் கிடையாது, நாட் போட்டு கட்டுற மாதிரி வரும். அங்கே உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க, த்ரெட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம், நாட் போட்டுடணும். சரிங்களா? கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் ஷீட்டோடு சேர்த்து பின் பண்ணக்கூடாது. நான் பேச பின்னிங் கிடையாது, நாங்கள் பஞ்சு பண்ணிவிடுவோம், கயிறு நான் த்ரெட்டு கொடுத்துருவோம், நீங்கள் முடிச்சு போட்டுருணும். ஒன் வேர்டு ஆன்சரை நீங்கள் ஒயிட் ஷீட்டில் எழுத வேணாம், அதில் என்ன பண்ணிவிடுங்க, டிக் மட்டும் பண்ணால் போதும். அதுக்கும் இப்போ நான் இப்பயும் சொல்லிடுறேன், வித்தியாசமான டிக் பண்ணாதீங்க. இது பாருங்கள், அந்த ஆன்சரோட எட்ஜில் போய் டிக் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆப்ஷன் ஏன்னு இப்படி கேட்டிருக்கோம்ல, இப்போ ஆப்ஷன் ஏன்னு கேட்டு ஆன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா இங்கே போய் இங்கே டிக் அடிக்கக்கூடாது, ஏல ரவுண்ட் பண்ணி இப்படி டிக் அடிக்கணும். அப்போ தான் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில பேர் டிக் அடிக்க மாட்டாங்க, ஒன்லி ரவுண்ட் மட்டும் போடுவாங்க. அது மாதிரி ஒரு ரவுண்ட் போட்டு என்ன ஆப்ஷன் ஏ பின்னு போட்டிருக்கீங்கன்னா பிஏ ரவுண்ட் பண்ணி ஒரு டிக் அடிச்சிடணும். அப்படியே 25 ஒன் வேர்டுக்கும் இந்தமாதிரி ரவுண்ட் பண்ணி டிக் அடிச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுறீங்க, 5 மார்க்கும் 10 மார்க்கும் மட்டும் எக்ஸாமினேஷன் பேப்பரில் உங்களுக்கு அடிஷ்னல் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அடிஷ்னல் பேப்பர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆமாம், அதனால் அடிஷ்னல் பேப்பர் வாங்கி நீங்கள் மார்ஜின் போட்டு எழுதி அப்படியே எத்தனை பேப்பர் எழுதுறீங்களோ அப்படியே பல்ஜாக வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாமினேஷனில் ஸ்டாஃப் இருப்பாங்க, வந்து உங்களுக்கு பஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அப்படியே நீங்கள் த்ரெட்டு போட்டு கட்டிடலாம். சரிங்களா? 10 மார்க் கொஷினு கம்பல்சரி ஒரு பக்கத்துக்கு குறையாமல் எழுதணும். 5 மார்க் கொஷின் கண்டிப்பாக 100 நோட்ஸுக்கு குறையாமல் எழுதணும். 20 கொஸ்டின் 5 மார்க்கில் 15, ஏதாவது 15 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க, அங்கே உங்கள் சாய்ஸு. 10 மார்க்கில் சாய்ஸு கிடையாது, அங்கே வந்து எந்த டவுட். அதேமாதிரி கொஸ்டின் பேப்பரில் வாட்டர் மார்க் இருக்கும். வாட்டர் மார்க்னால் என்ன தெரியல, பேக்ரவுண்டில் ஒரு
மைல்டாக ஒரு டயக்ராம். அது என்னென்னா நம்ம வாஸ்து டயக்ராம் இருக்குது இல்லையா, நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் டயக்ராம் காம்பஸ் கொடுத்துருக்கேன். அதனால் போட்டு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. அது எல்லா பேப்பர்லேயும் அந்த வாட்டர் மார்க் இருக்கும். வாட்டர் மார்க்னா ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டின் பேப்பருக்கு பின்னாடி மைல்டாக ஒரு டயக்ராம் தெரியும். சரிங்களா? லாஸ்ட்டாக 2 வரைபடம் கொடுத்துருப்பேன். நான் எப்பயும் சொல்கிறேன், தெளிவாக அந்த வரைபடத்தை பார்த்து அதை ஃபுல்லாக விவரிக்கணும், என்ன தப்பு இருக்குது என்ன கேட்டிருக்கேன்னு. அங்கே வந்து நீங்கள் மாற்றி கொடுத்துட்டீங்க டைரக்ஷன்லாம் சொல்லக்கூடாது. நான் எப்படி அந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். இப்போது நம்மளுக்கு எப்போவுமே ரூல்ஸ் படி எப்படி நார்த் எங்கே வரும், மேலே தான் வரும் நார்த்து. இப்போது ஒரு வீடு வந்து நார்த் இங்கே வருது, ரோடு இப்படி போகுது, இது தப்பா? அப்படி தான் அமையும் ரோடு. அப்படின்னா இப்போ நம்மளுக்கு நார்த்து வந்து மேலே தான் வருன்றதுக்காக ரோடுக்கு இங்கே போட முடியும்? ரூல்ஸ் மேலே. ஆனால் நடைமுறை வாழ்க்கைன்னு வரும்போது நிறைய விஷயம் தான் ஆகும், மாறும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் டயக்ராம் கொடுத்துருப்பேன். 3 மணி நேரம் கரெக்டாக 3 ஹவர்ஸ் ஆன உடனே அழகாக நீங்களே டீசெண்டாக உங்களுடைய, ஏன்னா யாருமே நம்பாளுங்க இருக்க மாட்டாங்க எக்ஸாம் ரூமில். சரிங்களா? அழகாக பேப்பர் கொடுத்துருங்க. நான் சொன்ன மாதிரி ஜூலை மாதம் ரிசல்ட்டு, அப்படியே எக்ஸாம் பேப்பர் ரிசல்ட்டோடு நம்ம ஒரு ரெசார்ட்டு தானே, ரெசார்ட்டில் சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அது என்ன ஊருன்றத ஈசிஆரா, கொடைக்கானலா, ஊட்டியா, மேக்ஸிமம் ஈசிஆர், மகாபலிபுரம் இந்த மாதிரி இடத்துல நம்ம எதனா ட்ரை பண்ணலாம். எல்லாருக்கும் வசதியாக இருக்கும் வரதுக்கு. சரிங்களா? எல்லாத்தையும் இங்கே வச்சுட்டு வந்துடுங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு மறுபடியும் லஞ்சுக்கு இங்கே தான் வர போகிறோம். அதனால் எல்லாமே இங்கே வச்சிடணும். மற்றது எல்லாமே நம்ம அங்கே தர போகிறோம். உங்களுக்கு தேவையான பேனா, எக்ஸ்ட்ரா பேனா எதனா இருந்தால் மட்டும், பென்ஸு மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. ஸ்கேலு, பென்சில், லப்பரு, ஷார்ப்னரு நம்ம கொடுத்துட்றோம். பென்னு மட்டும் நீங்கள் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. ஃபோனு, ப்ளூடூத்து, நோட்டு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே ரைட், கிளம்புவோம். ஹால் டிக்கெட் மட்டும் வாங்கிக்கிங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சைன் பண்ணிடணும். உள்ளே போனோடனே ஸ்டாஃப் இருப்பாங்க. ஹால் டிக்கெட் காணதுக்கு தான் உள்ளே உட்கார வைப்பாங்க. ஓகே ரைட். சிவகாமி சுந்தரி, ரெண்டு மணிக்கு எக்ஸாம் முடியுது. தண்ணி வேணும்னா மேடம் கிட்டே கேட்கணும், மேடம் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரெஸ்ட் ரூம் போனால் மேடம் கிட்டே இன்ஃபார்ம் பண்ணாதான் போகக்கூடாது. சின்ன சவுண்ட் வந்தோட பேப்பரை நீங்கள் வாங்கிடுங்க. நல்லா பண்ணியிருக்கேன். இப்போ ரிசல்ட் வந்தால் என்ன இதுன்னு தெரியும். எல்லா கொஸ்டின்ஸ் ஈஸியாக இருக்குது. நம்ம அண்ணா எடுத்துக்கும் போது எல்லாமே புரியுது. ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாஸ்துக்கு நடக்கிற முதல் எக்ஸாம் நான் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான். ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வச்சு எதுவும் பண்ணதில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த மாதிரி எழுதுனது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எழுதின மாதிரி இப்போ நாங்கள் எழுதியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ஆனால் நல்லா எழுதியிருக்கோம், எல்லாருமே நல்லா எழுதியிருக்கோம். சார் ரிவிஷனும் நேற்று வச்சார். அதுலேயே எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது எப்படிலாம் இருக்கும்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மிக்சட் எமோஷன்ஸாக இருக்குது எங்களுக்கு. ஆக்சுவலாக 200 மார்க்குக்கு கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருந்தார். 150க்கு மேலே எடுத்தால் தான் பாஸ்ன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மினிமமே 150ன்னும் போது எங்களோட முயற்சியும் நாங்கள் போட்டிருக்கோம். கண்டிப்பாக 150க்கு மேலே கண்டிப்பாக எடுப்போம்னு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே. படிக்கிறத விட எழுதுகிறப்ப தான் எந்ததுன்றது புரிய வருது. இது இன்றைக்கி ஒரு புது அனுபவமாக இருந்தது இந்த வாஸ்து எக்ஸாம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து, எத்தனோ வருஷங்கள் கழித்து இன்றைக்கி புதுசாக ஒரு மாதிரி நாங்கள் குழந்தையான ஒரு ஃபீல். ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நேர்த்தியான கொஸ்டின்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. புது அனுபவமாக இருக்குது இன்றைக்கி நாங்கள் எழுதிட்டு வந்திருக்கிறது. ஒரு கொஸ்டின்ஸ்லேயும் அந்த நோய், அதை சார்ந்த தொழில், அதை சார்ந்த வாழ்வியல் முறை அப்படின்னு இருக்கும்போது இந்த 3 பிரித்து எழுதணும். அதை பிரித்து எழுதும்போது எங்களுக்கு அந்த டைம் வந்து போதலை. ஸோ அதனால தான் திரும்ப சார்கிட்ட நாங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருந்தது. சார் அதுக்காக டைம் நல்லாவே மார்க்கை டார்கெட் பண்ணுறதை விட இது ஒரு புது முயற்சி தான். ஸோ நாங்கள் அதை நோக்கி பயணப்பட்டிருக்கோம். அதுவே எங்களோட முதல் வெற்றி. சார் நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். நான் ஆக்சுவலாக ஒரு எம்டிசி டிரைவரு. ஐயாவோட யூடியூப் பார்த்துட்டு தான் நான் இந்த வாஸ்து கிளாஸுக்கே வந்தேன். முதல்ல பேசிக்கு, அப்புறம் ப்ராக்டிக்கலு.
சரி இதோட முடிஞ்சிடும், இது ஓரளவுக்கு நம்ம அதில் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா எக்ஸாம்னு சொல்லி ஒரு இது சொன்னார். எக்ஸாம்னா எல்லோரும் சாதாரணமாக இதில் என்னடா வாஸ்துல எக்ஸாம் இருக்க போது அது என்னடா தெரிஞ்சுக்கணும், நம்ம தான் ஒரு மூளைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணுமே, இதுக்கு போய் என்ன எக்ஸாம்னு பார்த்தேன். ஆனால் அதையும் தாண்டி எக்ஸாமில் இவ்வளோ இருக்குதுன்னு இப்போ தான் பிரமிச்சு போயிருக்கேன். ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு வித்தியாசமான பதில் எழுத வேண்டியதாக இருக்குது. இதில் ஆழமாக போக வேண்டியதாக இருக்குது. போகும்போது இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இதில் பாதின்னு கூட சொல்ல முடியாது, கடலில் கடுகளவு தான். ஆனால் இன்னும் இதில் ஆழமாக போக 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 இதுலேயே ஒரு இம்ப்ரெஷன், அதாவது அதிகமாக ஆர்வம் வருது. இன்னும் நம்ம கற்றுக்கணும்னு. இது நான் எக்ஸாமாக நினைக்கல, நான் 10th படித்த எக்ஸாம் எப்படி ஃபீலிங்கோ அதே ஃபீலிங் தான். இப்போ இந்த எக்ஸாமில் என்னென்ன கேள்வி வந்தது அதெல்லாம் மனப்பாடம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். 4 பேரை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி இது வருமானா. அடுத்தது வந்து பாஸ் ஃபெயிலுந்து 2வது விஷயம். அடுத்ததுக்கு நான் இன்னும் தயாராகிடுவோம். அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேராக நடப்போம். ஆமாம் மேம், நான் காலேஜ் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் எக்ஸாம் டியூட்டின்னு கூப்பிட்டாங்க, அதனால் நான் வந்தேங்க மேம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. எப்படி மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டி லெவலில் எப்படி எக்ஸாம்ஸ் நடக்குமோ அதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டக்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப சின்சியராக எக்ஸாம்ஸ் எழுதுனாங்க. அதே மாதிரி எல்லாமே பர்ஃபெக்டாக நடந்ததுங்க. நான் வந்து பெரிய பெரிய காலேஜஸ்லலாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதர் காலேஜஸில் எப்படி பர்ஃபெக்டாக கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பர்ஃபெக்டாக வந்து எக்ஸாம்ஸ் நல்லபடியாக கொண்டு போனாங்க. கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது? முதல்ல உங்களுக்கு வாழ்த்து சொல்லணும் சார், அருமையாக பண்ணீங்க சார். 50 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு தான் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். புரியல. கை இழுத்துக்கிட்டு